ஓகே வந்து விட்டால் வசந்தசேனை ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே இன்னைக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங்ல ஈவினிங் நான் பசங்களை எல்லாம் கூப்பிட்டு எங்க வந்திருக்கேன்னா சும்மா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு எங்க வீடு இருக்கு. அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? எங்க வீட்டோட பின்னாடி வந்தோம்னா இப்ப ஒரு குளம். இது வந்து நாங்க ஸ்கூல் டைம் படிக்கும் போது இந்த குளத்தை தான் நாங்க பெரும்பாலும் யூஸ் பண்ணிருக்கோம். இதுதான் ஸ்டார்டிங். இது இங்கேருந்து அப்படியே போனா நம்மளோட குளம் வரும். நம்ம போக போக பார்க்கலாம். ஃபாலோ மீ. இப்படி ஆனா இப்போ கம்மியா இருக்குது. முன்னாடி எல்லாம் நிறைய தண்ணிங்க இருந்துச்சு, இப்போ கம்மியா இருக்குது. இங்கெல்லாம் வீடுங்களே இல்லை. நாங்க இப்போ சுத்தி வந்தோம். முன்னாடி எப்படின்னா இங்க ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அது காமிச்சுட்டாரு. அது வழியா தான் நாங்க குளிக்க வருவோம். இப்போ போய் பார்க்கலாம். எவ்வளோ அழகா இருக்குது தென்னை மரம். அந்த பக்கம் ஐந்து சட்டை இருக்குது, நல்ல பழுக்கெல்லாம் இருக்குது, காய்ங்கெல்லாம். குளம் எவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. கீழே இவ்வளோ வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. இப்போ தண்ணி எல்லாம் காணும். மழை பெஞ்சிருக்கு, இருந்தாலும் தண்ணி இல்லை. ஏன்னா நம்ம போக போக பாரடி ஆல்ஃபி எங்க பெங்களூர்ல ஒரு எண்ணெய் காய்க்கிறதுக்கு நாங்கள் இந்த பூவுக்கு வேண்டி எவ்வளோ கஷ்டப்படுவோம். இங்கே பாருங்க, பூவா காய்ச்சி பாருங்க. அனாமிகாவும் ஆலியாவும் மேட்சிங்ல ட்வின்ஸா வந்திருக்காங்க. அவங்க ட்வின் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும். சரி, நம்ம போக போக பார்க்கலாம். போய் நம்மளோட ஸ்பாட்டை பார்க்கலாம். நாங்க எந்த ஸ்பாட்டை யூஸ் பண்றோமோ அந்த ஸ்பாட்டை பார்க்கலாம். பாரு, எங்க போனாலும் இந்த ஐனிச்சக்கா நம்மள விடவே மாட்டேங்குது. எந்த ஸ்பாட்டுக்கு போனாலும் ஐனிச்சக்கா, அதுவும் எல்லாம் ஹைட்ல போய் நிக்கனால நம்மளால பறிக்கவும் முடியல. கல்லெடு தெரிஞ்சா கீழே வந்து சப்புன்னு விழும்போம், அதை சாப்பிடவும் முடியாது. இதுதான் நாங்கள் குறுக்கு வழியில் வர்றது, ஷார்ட்கட்டில் வர்றதுக்கு. முன்னாடி இது வழியே போனால் எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு போய் வரலாம். இப்போ வந்து ஒரு வீடு வச்சு அங்கே கேட்டு போட்டனால எங்களால் போக முடியல. ஆனால் இந்த வழியில் இருந்துச்சுன்னா நாங்கள் ஈஸியாக வருவோம். இப்போது ஊர் சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. இதுதான் எங்களோட குறுக்கு வழி. ஓகேயா, இது வழியாக தான் வந்தோம். ஆனால் இந்த இடம் இருக்காது. நாங்கள் கீழே இறங்கி இந்த பள்ளம் இருக்குல்ல, இது பள்ளம் இருக்குது, அது இது வழியாக தான் இறங்குவோம். இறங்க தண்ணியாக போயிட்டுருக்கோம். இப்போ நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன். சும்மா தண்ணி இல்லை. முன்னாடி இங்கே தண்ணியாக தண்ணியில துணி தண்ணியிலே குளிக்க தானே போகணும். அது ஒன்றும் பரவாயில்ல. வரும்போது மேலே காலை துணியை ஊற்றி வச்சுட்டு வரும். சின்ன ஐநூறு மரம் அது வலுது. எங்க எல்லா இடத்துலையுமே ஐநூச்சக்கா தென்னை மரம் அப்படின்னு சூழ்ந்து இருக்கிறது தான் நம்மளோட கன்னியாகுமரியோட ஸ்பெஷலு. ஓகே, இந்த வழியாக தான் நாங்கள் ஏறி இப்படி மேலே ஏறி அப்படியே நடந்து போவோம். இப்போ தான் இங்கே சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து களிமண்ணாக தான் இருக்கும். எல்லாம் வீடுங்களே இருக்காது. இப்போ பார்த்தா எல்லா இடத்துலையும் வீடு தான் கட்டி வச்சிருக்காங்க. அதான். ஆனால் அங்கே பாரு, அங்கேயும் ஐநூச்சக்கை அங்கே ஒன்று பழுத்திருக்கு பாரு பக்கத்துல. ஜம்மி போய் எல்லாரும் அது இலை. நாங்கள் தூரத்துக்கு பார்க்கும்போது அது ஐநூச்சக்கை பழுத்துருக்குன்னு நினைச்சோம். பார்த்தா அது இலையா இருக்குது. சரி, நம்ம வந்து இப்படியே நடந்து போவோம். நானு அப்புறமா அவங்க சித்தி, அப்புறமா எங்க கூட 2-3 ஃப்ரெண்ட்ஸ், சூர்யாவோட அக்கா ரேணுகா, ரேகான்னு எல்லாம் எங்க ஏஜ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் காலையில ஆனால் குளிக்க இப்படிதான் வருவோம். போலாம், இன்னும் போகலாம். அங்கேருந்து எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா இவன் குழம்பிட்டு இருக்காரு. போனா இங்கேருந்து பார்ப்போம்ல, இங்கேருந்து பார்த்தா தெரியுமா என்னன்னு தெரியல. நம்ம அங்க மம்மி கிச்சன்ல இருந்து பார்க்கும்போது பின்னாடி நிறைய இதுவா இருக்கும்ல, அதான வீடு. வீடு எக்ஸாக்டா அதான் காணிக்க. பட் நம்ம வந்து கிச்சன்ல இருந்து காமிக்கும்போது எப்பவுமே எங்களுக்கு ஒரு விலை தெரியும்ல, அந்த ரப்பர் விலை தான் இந்த விலை. ஓகே, தோணுன வீடு. சரி, நம்ம போவோம், ஸ்பாட்டுக்கு போவோம். இந்த ரோடு வழியா போனா ஒரு அம்மன் கோயில் இருக்கு. முன்னாடியெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். இங்கெல்லாம் வீடு வச்சதே எங்களுக்கு தெரியாது. இது என்னது? இங்க பாரு ஒரு காய், இதுக்குள்ள சவரி இருக்கும் தானே? இல்ல இல்ல, பன்னி பன்னி இருக்குது. அது பன்னி, பஞ்சா பஞ்ச். அது பாரு பஞ்சா பன்னி பாரு, நிறைய இருக்குது. அந்த சரௌண்டிங்ல நிறைய சாக்லேட் இல்லடி, அதுக்குள்ளாடி ஒரு மாதிரி நார் மாதிரி இருக்கும் தானே? பஞ்சு சுத்தி ஒரு நார் மாதிரி இருக்கும். அந்த இதுதான் அங்க போல விழுந்துரும். அங்க ஃபுல்லா பள்ளமா இருக்கு. எப்படி போய் பறிக்க முடியும்?
அது எல்லாமே ஒரு கம்பவுண்ட் கொண்டு வருது. அது எல்லாம் விஷக்கா, அதை போய் பார்க்காதீங்க. சரி விவரமான பையன் நான் சொல்ல. சரி வாங்க. அதான் நல்லா காத்து வீசுது. நல்ல தனத்தக. ஒரு உண்மை என்னன்னா, இவ்வளவு வருஷமா நான் குளத்துல குளிக்க வந்திருக்கேன், ஆனா எனக்கு இன்னும் நீச்சல் அடிக்க தெரியும். அதுதான் உண்மை. இந்த குளத்தங்கரை பக்கத்துலயே வாழை மரத்தை பாத்தீங்களா, அங்கே இருந்தே ஸ்டார்ட் ஆகுது வாழை மரம். அப்படியே கூட தென்னை மரமும் இருக்குது. இங்க வந்து ஒரு வாழை இது போட்டுருக்கு பாருங்க, குட்டி குட்டியா நிறைய. குருவி சத்தம் கேக்குதா? எங்க இருக்கு குருவி சத்தம்? அது போய் அங்கேயும் அவ்வளோ குருவி கூடி இருக்குன்னு காமிக்கிறேன். ஆனால் அங்கே பார்த்தீங்களா வாழைப்பழம் சின்னதாக வந்துருக்குது. அப்புறமா நம்ம கிழங்குன்னு சொல்லுவோம்ல கப்பை, அதோட செடியாக்கும் அந்த செடி ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி இலை வந்திருக்குல்ல, அதுதான் வந்து கப்பை செடி. அப்படி ஃபுல்லாக நேச்சர். அங்கே பாருங்கள் தென்னை மரம், நிறைய தேங்காய். எங்கள் கேரளா பார்டரில் இருக்கனால அங்கே பாரு எல்லா மரத்துலையுமே தேங்காய் இருக்குது. அடுத்த இது பாரு, இங்க ஒரு பாருங்க சக்க மரம். அது உள்ள இருக்குது தெரியல. அது காமிக்கிறேன். ஒரு சின்ன மரத்திலேயே பாருங்க சக்கை போட்டிருக்கு. உள்ளாடி போய் பார்த்தா நல்லா தெரியும். இங்க பாருங்களேன், நான் பார்க்கவே இல்லை. இங்கே பாரு எவ்வளவு சக்கை. நல்லா பறித்தான். நிறைய சக்கை இருக்குது, அப்புறமா மாங்காய் இருக்குது, ஐனி சக்கை இருக்குது, பலாப்பழம் இருக்குது. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சரி வாங்க காமிக்கிறேன். எங்களோட ஸ்பாட் இன்னும் வரல, இப்படியே நடந்து வருவோம். ஓகே, இதுவும் ஒரு ஸ்பாட்டு தான். ஆனா நாங்க வந்து அங்க ஒரு ஸ்பாட் இருக்குது. அங்க வந்து நிறைய ஜனங்கள், நிறைய மக்கள் வந்து எங்களுக்கு இடம் கிடைக்கலன்னா நானும் என் தங்கச்சி வந்து குளிக்கிற ஸ்பாட் இதுதான். வாங்க. இங்க வராதுங்க. இது எப்படின்னா, இப்போ வந்து இங்க செடியெல்லாம் வளர்ந்து நிற்குது. முன்னாடி வந்து இங்க செடி இருக்காது, ஒரு மாதிரி ஓடக்கரை மாதிரி இருக்கும். இந்த ஸ்பாட்ல இருந்து தான் நாங்க துணியெல்லாம் கசக்கி குளிப்போம். இப்போ பார்த்தா தண்ணியே கலீஜா இருக்குது. ஆட்டோ சவுண்ட் கேட்குதா எனக்கு தெரியல. இப்போ பார்த்தா இந்த தண்ணியே கலீஜா இருக்குது. ஆனா முன்னாடி இவ்வளோ தண்ணி ஃப்ளோயிங்கா இருக்கு. ஏன்னா இங்க இருந்து ஒரு வாய்க்கால் வரும், அந்த வாய்க்கால் வழியா வர தண்ணி இப்படிதான் வரும். இதுல இருந்து தான் நாங்க குளிச்சு. ஒரு காமெடியும் இங்கதான் நடந்துச்சு. என் தங்கச்சி பாப்பான்னு கத்துதா. நான் அவளை தள்ளி விட்டுட்டு ஒரு அக்காவா நான் ஓடி வந்துட்டேன் என் தங்கச்சியை காப்பாத்தாம. அந்த இன்சிடென்ட் நடந்த இடம் இதுதான். அவளும் இருந்திருந்தா அது ஒரு நல்ல ஒரு மெமரியை நாங்கள் இன்னொரு வாட்டி நினச்சிருப்போம். அவள் இன்னைக்கு வேலைக்கு போனால அவளால் வர முடியல. இதுதான் அந்த ஸ்பாட்டு. அங்க பாரு தண்ணி ஊத்துது பாத்தியா, தெரியுதா? தண்ணி ஊத்துறது தண்ணி எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இங்க குளம் ரொம்ப இருக்கும். இப்ப பார்த்தா குளம் அங்க கிடக்குது. அங்க போலாமா? போலாம் இரு. அங்க போய் கை கால் அங்கெல்லாம் கையெல்லாம் வைக்க கூடாது. இப்ப எப்படி வரும் தெரியாது. முன்னாடி நல்லா ஃப்ரெஷ் வாட்டரா இருந்துச்சு. இப்ப எந்த மாதிரி வாட்டர் வருது, இப்ப எந்த மாதிரி வாட்டர் வருதுன்னு இல்ல இரு. நிறைய மீனெல்லாம் இருந்துச்சு. இப்ப நிறைய சாக்கடை கலக்குறதுனால யூஸ் பண்றாங்க என்னன்னு தெரியல. அங்கே இருந்து இந்த கரைக்கெல்லாம் நீச்சல் அடிச்சுலாம் வருவாங்க தெரியுமா? ஆனா பாத்தியா அந்த குளத்தை சுத்தியுமே தென்னை மரம், வாழை மரம், ஐனி சக்கைன்னு எல்லா மரம் ஃபுல்லாவே மரமா தான் இருக்குது. வித்யா, உங்க பெங்களூர்ல எப்படி இருக்குமா? பாத்தியா மம்மியோட பிளேஸ் பாத்தியா இவ்வளவு செழுமையா வளமையா இருக்குது. அங்க பாரு ஒரு பேக மாட்டிட்டு ஏதோ காலேஜுக்கு போற மாதிரி அவங்க சித்தியோட ட்ரெஸ் போட்டுட்டு நிக்கிறா. பேக்ல பாரு நாங்க கன்னியாகுமரியில வாங்கிட்டு வந்து பூவை அதை வச்சுக்கிட்டு ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காங்க. சரி ஓகே, நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். நிறைய மெமரிஸ் இருக்கு எனக்கு. பேச அப்படியே டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போனா நல்லா இருக்கும். மோஸ்டா யூஸ் பண்ண ஸ்பாட்டை வந்து பார்க்க முடியாது, ஏன்னா அங்க வந்து காங்கிரீட் போட்டு மூடிட்டாங்க. ஆனா அது எந்த இடம் மட்டும் காமிக்கிறேன் வாங்க. ரப்பர் இப்படிதான் எடுப்பாங்க அந்த பாலை கட் பண்ணி அந்த சிரட்டையில அந்த பால் வந்து விழும். பால் இல்லை இப்போ வந்து யாரும் எடுக்கல. ஆனா அது மாதிரி கட் பண்ணி விட்டுருக்காங்க. முன்னாடி எங்க வீட்டு பின்னாடியும் எடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அவ்வளோ எடுக்கல. நாங்க மோஸ்டா யூஸ் பண்ற இடம், குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற இடம் இங்க
இங்க இருந்து ஒரு வாய்க்கா தண்ணி வந்துட்டே இருக்கும். எல்லாரும் வந்து சைட்ல நின்று மக்கள்லாம் ஊற்றி குளிச்சுட்டு இருப்பாங்க. இங்கேருந்து வர தண்ணி தான் இப்பவும் அந்த தண்ணி போயிட்டு இருக்குது. ஆனா முன்னாடி நிறைய தண்ணிங்க போகும், இப்ப கம்மியான தண்ணி போயிட்டு இருக்குது. இப்ப தண்ணி தெரியுது பாத்தீங்களா? இந்த தண்ணி அந்த வழியா வரும். அந்த வாய்க்கா தண்ணியில தான் நாங்கள் குளிப்போம். குளத்துல அவ்வளவா அந்த இடத்துல குளத்துல குளிப்போம். மற்ற டைம் எல்லாம் இந்த வாய்க்கா தண்ணியில தான் குளிப்போம். அது ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரியா இருந்துச்சு. நல்ல ஒரு லைஃப் அது. இப்போ உள்ள பசங்களுக்கு அந்த லைஃப் கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஓகே, இதுதான் காட்டணும்னு நினைச்ச பிளேஸ். நம்ம இந்த ரோட்டு வழியா போனா ஆத்துக்கு போலாம். ஆத்துக்கு போற வழியில தான் உங்க பவிசுத்தி வீடு இருக்கு, பிராணியோட வீடு இருக்கு. அது ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு ஆகாது. ஆட்டோ பிடிச்சுன்னா ஆட்டோ எங்க? ஆட்டோ இருந்தா தானே ஆட்டோல போக முடியும். ஆட்டோலயே கல் எடுத்து ஏறி எவ்வளவு தூரம் போவோம் பாப்போம். அப்படி இப்படி போவோம்லடா, ஸ்டெப் ஸ்டெப்பா போவோம்ல, அந்த மாதிரி உனக்கு போட தெரியுமா? அது முன்னாடி காலத்துல எல்லாம் போடுவாங்கல்லடா ஸ்டெப் ஸ்டெப்பா. எல்லாமே கல்ல எடுத்து இப்படி போடுறது தான ஸ்டெப் ஸ்டெப். அக்க பாரு இது லாங் போகுது ஆரி. டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 3 ஸ்டெப் போய் விழும்ல. மம்மி அனாமிகா காரியமோ அந்த ஸ்டெப் ஸ்டெப் ஆயிட்டு இருந்தது. என்ன மீ ஸ்டெப் ஸ்டெப்ரா? அப்படி போடும்போது தட்டி தட்டி அப்படியே போகும். அது ஃபேக்கா இல்ல ஒரிஜினல்? அது ஒரிஜினலா போடுவாங்கடா. எங்க கூட படிச்சவங்க எல்லாம் போட்டாங்கடா. அப்படி கிடையாது, கீழே விழுந்துறாத. இது இப்படி ஒரு ஷேப்பா போடுவாங்க. இப்படி போடும்போது அது இப்படி கலக்கு பிளக்க கிளக் பிளக்குன்னு அப்படி போகும். ரொம்ப இருட்டியா, கொஞ்சம் இருட்டிட்டே வருது. நம்ம வீட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி உங்க ஆசை நிறைவேற்றிட்டு போகலாம். எங்க போகாது, இங்க வா, இப்படி மேலே ஏறி வா, கொஞ்சம் மேலே ஏறி வா. அவங்களுக்கு அந்த இது கிட்ட போகணுமா, அந்த ஃபால்ஸ் கிட்ட. வாங்க போலாம். தண்ணி கீழே விழுறது ஃபால்ஸ் தானே. மெயின் ஆளு இவர் தான். இவங்களுக்கு தான் ஃபால்ஸ் கிட்ட போகணுமா. வாங்க போலாம். எனக்கு போகணும். அண்ணா கையை பிடிச்சிட்டு பார்த்து போ. பார்த்து போகணும். அதுக்கு பக்கத்துல போமா, பார்த்து போகணும். நீ போ. நீ போடா, நீ தானே சொன்ன அவளை கையை பிடிச்சிட்டு போ. பத்ரா நம்ம இந்த இடத்தை விட்டு கிளம்புறோம். ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இருட்டுச்சுன்னா அப்புறமா நாங்கள் வந்த வழியே போகிறதுக்கு ரிஸ்க் ஆகிடும். ஸோ நம்ம போகலாம். சரியா? எப்படி இந்த மாதிரி நம்ம பெங்களூர்லயும் இருந்துச்சுன்னா டெய்லி குளிக்க வருவீங்க தானே? சரி நம்ம போவோம். இங்க பாரு, இந்த ஒண்ணு இருக்குது. அப்படியே அவங்க சுத்தி மாறி ஒரு என்ஜாய்மெண்ட் ஒண்ணுமே கிடையாது. எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் மேலா மினிக்கு மாதிரி மினிக்கிட்டு வந்த? அங்க பாரு, அனாமிகாக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் கூட உனக்கு இல்லை. போதும் போதும். என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லை, வாங்க போலாம். சரி ஓகே, நம்ம வீட்டை நோக்கி செல்லலாம். பாருங்க, துணியெல்லாம் ஈரமாயிடுச்சு. சரி இருக்கட்டும். நான் பல வருடங்களுக்கு பிறகு
ஒரு குளிச்ச வந்து ஒரு ஸ்பாட்ல வந்து மறுபடியும் நம்ம ட்ரெஸ் நனையும் போது அதுவும் ஒரு மெமரியா இருக்கும். பேடு இல்லடா, குளிச்சுட்டு வந்தாச்சு, நீ மேலக்க நனையுமேனு ஒரு நல்லாவே குளிக்கலாம். நீ மேல நட. சரி, நம்ம அமேசான் காட்டு வழியா மேலே ஏறி போகணும். பெரிய டாஸ்க் அது. ஆனா எனக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போதெல்லாம் என் தங்கச்சி பாம்புன்னு கதரும்போ அவளை தவிக்க விட்டு வந்ததுதான் எனக்கு ஞாபகம். அது ஆக்சுவலா பாம்பு கிடையாது, அது வந்து நாங்க எங்க ஊர் லாங்குவேஜ்ல நீக்கோழின்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு இங்கிலீஷ்ல அந்த தண்ணி பாம்புன்னு சொல்லுவோம், தண்ணி பாம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அது கடிச்ச விஷமாடா. அந்த பாம்பை பார்த்து தான் நான் பயந்து ஓடி, பாம்பு பார்த்தா படையே நடுங்கும். அப்புறம் நான் நடுங்க மாட்டேன், அந்த நேரத்துல ஓடிட்டேன். அது இப்பவும் சொல்லி காமிக்கிறா. எங்க அம்மா 2 வாட்டி கால் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நம்ம போவோம். ஆடிட்டோரியத்துல தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அப்புறமா ரிசப்ஷனும் இந்த மண்டபத்துல தான் நடந்துச்சு. இது வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற மண்டபம். 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அப்புறமா ரிசப்ஷனும் இங்கே தான் நடந்துச்சு. ஆனால் மேரேஜ் வந்து வேளாங்கல்ல நடந்துச்சு. இதுதான் அந்த ஆடிட்டோரியம். இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கு, அதனால காமிச்சேன் வாங்க. குளமா இல்லை கிரவுண்டா? இதுக்கு அடியில ஃபுல்லா தண்ணி தான் இருக்கு. மேல அவ்வளோ பாசி நிறைஞ்சு இருக்கு. ஆனா இது ஒரு குளமாக்கு, தெரியுமா? போயிடாத பக்கத்துல. இப்போ காலு வை பாரு, அந்த பாசி பாரு, ஃபுல்லா பாசி தான். இது நெல்லு நெல்லு இது குளம் எல்லாம் நெல்லே போறேன். அது பாலங்கண்டா അവിടെ നേരെ നോക്കത് குளம். ஒரு கேப் கூட தெரியாம ஒரு கிரவுண்ட் மாதிரியே இருக்கு, கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரியே இருக்கு. ஆனா இது குளம் பாரு. அதுக்கு மேல வந்து கம்பிங்க போயிட்டு இருக்குது. வாங்க இந்த பக்கம் வாங்க. அங்க ஒரு 90s கிட்ஸ் கடை இருக்குது. அந்த கடையில ஜிபே இருந்தா உங்களுக்கு 90s மிட்டாய் வாங்கி தரேன். ஜிபே இல்லைன்னா சைலண்டா வந்துடணும், சரியா? அந்த கடையில ஜிபே நகிகே. அப்ப நம்ம அடுத்த கடையில விட்டு போறோம். பை பை. என்னடா பூசுத? என்னடா இது? இங்க பாரு, பிங்க் கலர்ல செம்பருத்தி பூ தெரியுதா? என் மட்டை தான் தெரியுதோ? இங்க இருக்கு பிங்க் கலர். இதுதான் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நான் டியூஷனுக்கு வந்த இடம். ரொம்ப நாள் போகல, கொஞ்ச நாள் போயிட்டு நமக்கு செட் ஆகலன்னு வந்துட்டோம். ஒரு பாட்டு தவிர நம்ம அனு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன அனு? அந்த கடையில ஜிபே இல்ல. அப்ப நம்ம அடுத்த கடையோ வரும், ஒரு கடை உண்டு. அவட போய் நம்ம எதைங்களும் வாங்கிக்கலாம். எல்லாரும் வாங்கி தின்னாங்க. சமயம் ஆவட்டு. ஏன் 7 மணிக்கு மேல வெளியே இறங்கும் இல்லை நீ? ஒரு காமெடி தெரியுமா? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நான் ஸ்கூட்டி கத்துக்கிட்டு இருந்தப்போ இந்தா தெரியல ரோடு, இந்த ரோடு வழியா சுதாகர் மாமா இருக்காங்கல்ல, ஸ்கூட்டி தாத்தா, அவங்க வந்து என்ன பின்னாடி வச்சு ஓட்டிட்டு, நான் வந்து அவங்கள பின்னாடி வச்சு ஓட்டிட்டு வந்தேன். அப்ப என்ன ஆச்சுன்னா ஃப்ரெண்டுல ஒரு டிம்போ வந்துச்சு. டிம்போ பார்த்து பயந்தனா என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்கூட்டிய வந்து இப்பதான் இங்க வந்து காங்கிரீட் போட்டு மூடி இருக்காங்க. முன்னாடி எல்லாம் இங்க வந்து ஓப்பன் சாக்கடையா இருந்துச்சு. சாக்கடையோட ஸ்கூட்டில டமார்னு விழுந்து அது ஒரு பெரிய காமெடியா இருந்துச்சு. இந்த ரோட்டு வழியா தான் நாங்க லாரி, குட்டி லாரி வந்துச்சு. நான் ஆப்போசிட்ல இருந்து வந்துட்டு இருந்தேன். திடீர்னு பயம் வந்துடுச்சு. ஸோ வண்டி போட்டுட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அந்த டைம் அது தோணலையே. அந்த சைடு இருக்குல்ல சாக்கடை, அதே மாதிரி இந்த சைடு இருந்துச்சு. ஆமாண்டி, நான் ஓரமா வண்டி போயிட்டே இருந்துச்சு, அதனால சாக்கடையில போய் வண்டி விழுந்துச்சு. இது போகும், நடந்து போயிட்டே இருக்கணும் பாரு. சரி, நம்ம அந்த கடைக்கு போயிடலாம். டைம் வேற ஆகுது. கொசு வேற கடிக்கடின்னு கடிச்சிட்டு இருக்கு.
கடி 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 அனாமிக்கு என்ன கொசு கடிக்குண்ணா? நீயே கொசு, நின்னையாவது கொசு கடிக்கும். அதெல்லாம் ஒரு அடுத்த கடையில போவா. இவளுக்கு இந்த ஒரு டைலாக் தான் உண்டு. அடுத்த கடையிட்டு போவா. சரி போவோம் கடைக்கு. இதுக்குள்ள ஒரு என்ன நீ ஐஸ்கிரீம் தூக்குறியா? என்ன ஐஸ்கிரீம் இருக்கு? சாக்லேட் சாக்லேட் எல்லாருக்கும் கோன் ஐஸா வேணும்? சாக்லேட் கோன் 4 வெனிலா ஃப்ளேவர். பகையில ஒரு கடைக்கு போய் 350 ரூபா பில் ஆயிடுச்சு. முட்டை வாங்கினோம், ஜூஸு, அப்புறமா இவங்களுக்கெல்லாம் கோன் ஐஸ். மத்தியானம் ஐஸ் குடிச்சு இப்போவும் ஐஸா? நம்ம கொஞ்சம் கூலிங்க கம்மி பண்ணுறதுக்கு பல்பி ஆரம்பிச்சு. ரொம்ப வீட்டில் எங்கள் அம்மா கால் மேலே கால், என்னடி போனங்களை காணுமேன்னு. சரி ஓகே குடிங்க குடிங்க, இனி எல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகுற வரைக்கும் தானே, நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஒரு தாய்க்கு சித்திக்கு யாராவது வேணுமான்னு கேட்டீங்களா? வேண்டாம் வேண்டாம், குடிங்க குடிங்க. உனக்கு நல்ல மனசு, நீ கேட்ப. சரி நம்ம வீட்டுக்கு போவோம். நைட்டு எங்கள் ஊர் சைடு ஒரே மழை, இடியோட மழை பெய்யுது. நல்ல வேலை நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டு வந்துட்டோம்.